வெல்கம் டு ஈஸி ஹோம் மேக்கர். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் மீன், வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், புளி கரைச்சல், ஜீரகம், கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி கருவேப்பிலை, 2 பூண்டு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. 100 மில்லி அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அது பொரியும் போதே பெருங்காயம் சேர்த்துக்குங்க. நான் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் பசங்களாம் எடுத்து வச்சுடுவாங்க. நான் அதுதான் பொடியாக கட் பண்ணி போடுறேன். பூண்டு போட்டதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நான் 3 தக்காளி சேர்க்குறேங்க. நான் புளி கம்மி பண்ணிக்கினேன். அதனால் தக்காளி 3 சேர்க்குறேன். உப்பு முன்னாடியே சேர்த்துருங்க. தக்காளி போடும்போது உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கின உடனே நம்ம அதில் மிளகாத்தூள் அதே சேர்த்துடலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு இருங்க. எல்லா தக்காளி நசுங்கினதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் அதிலே சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டுங்க, அடி பிடிச்சிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதில் தீரமே இருந்ததுன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. ரொம்ப கறியிடக்கூடாது. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசல் எடுத்து நம்ம அதில் சேர்த்துடலாம். புளிப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வேணால் சேர்த்துக்குங்க. நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். நான் அதுக்கு தான் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். புளி தண்ணி ஊற்றி உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் வேணால் சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி வைங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. மூடினீங்கன்னா நல்லா கொதித்து வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க, நல்லா கொதிக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம மீன் போட முடியும். நல்லா கொதிச்சு வந்தது பார்த்தீங்களா? நல்லா கொதிச்சு வரும்போது அதுக்கப்புறம் மீன் போடுங்க. மீன் போட்டுடலாம். நம்ம மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடலைன்னா 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன்லாம் குழஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் போட்டு மூடாதீங்க. மூடினீங்கன்னா மீன்லாம் சீக்கிரம் குழஞ்சிடும்.
5 நிமிஷம் கொதிச்சிச்சுங்க. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.